ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு கோட் பார்க்க போகிறோம். நிறைய பேர் குட்டையாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணி ஹைட் பத்தலைன்னு வேறு எது இருப்பாங்க. அதாவது நம்ம இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி குறைஞ்சி கொஞ்சம் ஹைட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுனால முதுகுத்தண்டோட வந்து கொஞ்சம் விரிவு கொடுக்கும். 2 இன்ச்சு ஹைட்டாக வருவாங்க. அதுக்கு 10 ஒர்க் அவுட் போட போகிறேன். அதில் ஒரு 4 ஒர்க் அவுட் எடுத்து டெய்லியும் 3 செட்டு 15 டைம் பண்ணுங்கள். ஓகேவா, பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி உட்காந்துட்டு கால் ரெண்டையும் ஓப்பனாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து டச் பண்ணணும் காலை. ஓகே, இந்த அளவுக்கு விரிச்சுக்கோங்க. இன்னும் விரிக்க முடியுதுன்னா கூட விரிச்சுக்கோங்க. என்னால் அவ்வளோ விரிக்க முடியுது. கை ரெண்டையும் இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு easy. கால் அந்த மாதிரி விரிச்சு வச்சுக்கோங்க. விரிச்சுட்டு கை ரெண்டு எப்படி மேலே தூக்கிட்டு இன்னுமே புதுசாக குனியணும். நல்லா குனிய முடியல. உங்களால இன்னும் குனிய முடிஞ்சுன்னா குனிங்க. நெக்ஸ்ட் ஒர்க் வந்து கோப்ரா. அப்படியே மழை ஃபுல்லாக புறப்படுத்திட்டு மேலே ஆடுற மாதிரி செட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி படுத்துக்கோங்க. ஜஸ்ட்டுக்கு நேராக இந்த கை வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு 50 டைம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு கொண்டு வந்து மலாந்து படுத்துட்டு அப்படியே க்ளோஸ் அப்படி உடம்பு ஃபுல்லாகவே தூக்கணும். இந்த மாதிரி மலாந்து படுத்துக்காங்க. காலை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கை வந்து இந்த சைட்ல வச்சுக்கோங்க. ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே நம்ம மேலே தூக்க போகிறோம். மேலே தூக்கி ஒரு 15 டைம் அப்படியே நிற்கணும். 50 செகண்ட். ஓகே, இதே ஒரு 3 செட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஃப்பாக இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்க, உங்களால முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து இந்த மாதிரி கால் வந்து ஓப்பனாக வச்சுக்கோங்க. ஃபுல் பாடியும் இந்த கால் பக்கம் சாயணும். இந்த கால் விழுதா பெயின் பண்ணணும், இந்த கால் பெயின் பண்ணக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணலாமா?
மாதிரி ஆப்போசிட்ல இந்த பக்கம் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஒரு பக்கம் அதே மாதிரி தான் காலை வந்து தூரத்துக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. கை ரெண்டையும் இந்த மாதிரி ஷேப்ல கீழே ஒண்டிக்கணும். கீழே ஒண்டிட்டு 2 காலையுமே ஃபுல்லா பெண்ட் பண்ணி கொஞ்சம் உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? வந்து ஸ்டாண்டர்டா போய் நின்னுக்காங்க. நின்னுட்டு இந்த இடுப்புல கை வச்சுக்காங்க. இப்படி லைட்டா பார்த்து இப்படி காலை வந்து திருப்பி பண்ணி தூக்கணும். ஒன்று காலில் நிற்கணும். அப்படியே நின்றுடணும். இதே 15 டைம் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒர்க் வந்து ஃபுல்லாக படுத்துக்காங்க. நான் பிரிட்ஜ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட். ஆனால் இந்த கை வந்து முதல்ல இப்படி தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் கை வந்து இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. கை கீழே விடாமல் அப்படி வச்சுட்டு இடுப்பை மட்டும் இது பண்ணுங்க. ஸ்லோவாக பண்ணுங்க. வேகமாக பண்ணிங்கன்னா பேக் பெயின் ஆகும். 15 டைம் பண்ணுங்க. வா. இந்த ஒர்க் அவுட்ல 4 ஒர்க் அவுட் எடுத்து டெய்லியும் ஒரு 3 செட் பண்ணுங்க. 3 செட்டு 15 டைம் பண்ணுங்க. ஈஸியாக தான் இருக்கும். எல்லாமே வீட்டில் ஃப்ளோரில் பண்ணுற ஒர்க் அவுட் தான். ஜிம்முக்கு போகணும்னா அவசியம் இல்லை. ஆனால் எங்கள் தொங்குறதுக்கு தான் வழி இல்லை. இது ஸ்லாப் இருந்துச்சுன்னா ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் வந்து தொங்குங்க. தொங்குனீங்கனாலே நல்லா ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஒர்க் அவுட்டில் டெய்லியும் பண்ணுங்கள். வீட்லேயும் பண்ணலாம், மொட்டை மாடியில் பண்ணலாம். ஈஸியாக தான் இருக்கும். ஓகே.